ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எல்லோரும் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை பொடி. இப்போ வந்து கருவேப்பிலை பொடிக்கு வந்து நம்ம என்னென்னு எடுத்துருக்கோன்னு பார்ப்போமா. இப்போ வந்து கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற ஒரு கொத்து கருவேப்பிலை எடுத்துருக்கோம். பிறகு இந்த டம்ளருக்கு ஒரு 2 டம்ளர் உளுந்து, கருப்பு உளுந்து எடுத்துருக்கோம். கருப்பு உளுந்தில் தான் அவ்வளோ சத்து இருக்குது. அப்புறம் பாருங்கள், பெருங்காயம், ஒரு ஸ்பூன் மல்லி, அப்புறம் பார்த்திங்கன்னா வெள்ளைப்பூடு, சீரகம் ஒரு கரண்டி, மிளகு ஒரு கரண்டி, நமக்கு தேவைக்கேற்ப உரப்பு, வத்தல் எடுத்துருக்கோம். இப்போ இதை எல்லாத்தையும் நம்ம வறுத்து எடுத்துக்கிடுவோம். இப்போ இது வந்து எல்லாத்தையும் நல்லா பொன்னிறமாக வந்து வறுத்து எடுத்தாச்சு. பார்த்துக்கோங்க. இதிலே நம்ம வந்து சீரகம், மிளகு, மல்லி எல்லாமே போட்டிருக்கோம். பெருங்காயத்தை வந்து இப்படியே போட்டால் மிக்ஸி வந்து போயிடும். அதனால் இது வந்து நல்லா கொஞ்சம் தூளாக நுணுக்கி வச்சுக்கணும். வெள்ளைப்பூடு வந்து இவ்வளவு வெள்ளைப்பூடாவது கொஞ்சம் நம்ம சேர்த்துக்கணும். வத்தல் வந்து தேவைக்கேற்ப அதையும் நம்ம எல்லாத்தையும் இப்போ வச்சாச்சு. கருவேப்பிலை நல்லா ஒரு கொத்து கருவேப்பிலை வச்சுருக்கோம். இது வந்து குழந்தைங்களுக்கு வந்து இந்த பொடி வந்து கொடுத்தீங்கன்னா நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். அடுத்து அவங்களே வந்து கருவேப்பிலை பொடி வேணும்னு ரொம்ப விரும்பி கேட்பாங்க. அவங்களுக்கு இது வந்து ரொம்ப நல்லது. நான் கருவேப்பிலையை நம்ம சாப்பாட்டில் கொடுத்தோம்னா ஒதுக்கி ஒதுக்கி வச்சுருவாங்க. அதனால் இது இந்தமாரி நம்ம பொடி செஞ்சு கருவேப்பிலை சாதம் இந்த மாதிரிலாம் கொடுத்தா கொஞ்சம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இதெல்லாம் நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு இப்போ எப்படி பொடி பண்ணிட்டு வரோன்னு பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அதெல்லாம் வறுத்து வச்சுருந்த கருவேப்பிலை பொடியை பாருங்கள் எப்படி நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோன்னு. இது வந்து நல்லா சுடு சாப்பாட்டில் நெய் ஊற்றி குழந்தைங்களுக்கு கொடுங்க, ரொம்ப நல்லது. நீங்களும் சாப்பிடுங்க, வயசானவங்களும் சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லது.